நீ நம்ம என்ன பார்க்க போறோம்? சுவையான வாழைப்பழம் முட்டை அப்பம் எப்படி சொல்றது பார்க்கலாம். இதுதான் நான் சொல்லிடுறேன். ரவை வந்து இது மாதிரி ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுங்க. மைதா மாவையும் இதுவும் ஒரே டம்ளரில் ஊற வச்சு எடுத்து வச்சுங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. 2 வாழைப்பழம், உப்பு, 2 முட்டை, ஏலக்காய் பொடி, சோடா உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்ய பார்க்கலாம். அப்புறம் சர்க்கரை. இப்போ நம்ம எப்படி செய்ய பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவை 2 ஸ்பூன், மைதா மாவு 2, உப்பு தேவையான அளவு, வாழைப்பழம் 2, ஏலக்காய் பொடி கொஞ்சம், முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து சோடா மாவு சிட்டிகை, நல்லா அப்புறம் வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை. இனிப்பு வேணும்ல. நல்லா கலக்குங்க. கையாலே கரைச்சிங்க. அப்போதான் நல்லா வாழைப்பழம் கரையும். மீதி உள்ள மாவுலாம் எங்கள் அம்மா தனியாக செஞ்சுருவாங்க. உங்களுக்கு இதை மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் நெய் போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம், ஆனால் எனக்கு பிடிக்கலனாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம் 2 ஸ்பூன் வர மாதிரி. ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி நல்லா வேகட்டும். 1 நிமிஷமாச்சு வேகினதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு 1 நிமிஷம். அதனால் எங்கள் அம்மா திருப்பி போட்டாங்க. இதை வந்து ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி தோசை மாவு ஊற்றுவோம்ல, அது மாதிரி நல்லா இப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தால் அப்போ ஒழுங்காக வராது. அது பண்ணாமல் அப்படியே ஊற்றுனதுனே அப்படியே எடுத்து வச்சுருங்க.
இது நல்லா ஒரு நிமிஷம் வேகணும். இது நீங்கள் வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. உங்கள் பசங்களுக்கு யார ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். சுவையான அப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.